என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப். அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று கிறிஸ்துமஸ் திருநாள். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்திராவிட்டால் மரித்த பிறகு நாம் சொர்க்கத்துக்கு போயிருக்க முடியாது. அவர் தன் குழந்தையை நம்மேல் புரிந்த அன்பினாலே இந்த உலகத்துக்கு அனுப்பி பாவத்துக்கு பரிகாரமாக அவரையே பலியை ஆடாக கொடுத்து நம் பாவங்களை மன்னித்து மோட்சத்துக்கு ஒரு வழியை உண்டாக்கினார். பாலகனாக பிறந்த இயேசுநாதரின் பிறந்த நாளை கொண்டாடும் நாள் இது. இதை ஆழமாக நாம் பார்க்க போனால், எதற்காக ஆண்டவர் மனித குலத்திற்கு ஒரு தெரிந்து கொள்ளும் ஒரு திறனை கொடுத்து அதன் மூலமாக பாவத்தை அனுமதித்து அதன் பிறகு பாவத்துக்கு பலியாடாக அவரை அனுப்பி என்ன செய்கிறார் என்பதையெல்லாம் நாம் தியானிக்கும் போது அவருடைய ஆழ்ந்த திட்டங்களும் அவர் மனித குலத்திற்கு வைத்திருக்கிற எதிர்பார்ப்புகளும் நமக்கு புரிய வரும். அண்ட சராசரங்களை பார்க்கும்போது நமக்கு பல புரியாது. ஆனால் நம் பூமியை சுற்றி இருக்கிற சில சூரியன், சந்திரன் மற்றும் கிரகங்களை பார்க்கும்போது அவைகளெல்லாம் இந்த பூமிக்காக படைக்கப்பட்டிருக்கிறன என்பது நமக்கு புலப்படும். சூரியனும் சந்திரனும் இல்லை என்றால் இன்று உலகம் செயல்படாது, பூமி செயல்படாது. ஸோ பூமிக்காக படைக்கப்பட்டவைகள் சூரியனும் சந்திரனும் மற்ற கிரகங்களும். அவைகளுக்காக பூமி சிருஷ்டிக்கப்படவில்லை, பூமிக்காக ஆண்டவர் அவைகளை சிருஷ்டித்தார். அப்படியே பூமியில் உள்ள உயிர் உள்ளவை உயிர் இல்லாதவை நாம் தியானிக்கும்போது அவைகளெல்லாம் மனித குலத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண்கிறோம். இன்று ஒரு பட்டாம்பூச்சி இல்லை என்றால் தாவர இனம் வராது, தாவர இனம் இல்லை என்றால் இன்று நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. இன்று நீர் இந்த உலகத்தில் இல்லை என்றால் நாம் உயிர் வாழ முடியாது. ஆகையால் இதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்றால், பூமியில் உள்ள எல்லாம் மனிதனுக்காக ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்பொழுது நம்மால் என்ன யூகிக்க முடியும் என்றால், இந்த மனிதனை ஆண்டவர் அவருக்காகத்தான் செய்திருக்க வேண்டும் என்பது நமக்கு புலப்படும். எதற்காக செய்கிறார் என்று பார்க்கும்போது, ஆண்டவருடைய எல்லா படைப்புகளும் ஒரு யந்திரமாக உள்ளது. அவைகளுக்கு இட்ட கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். 24 மணி நேரத்திலே பூமி தன்னைத்தான் சுற்றி வர வேண்டும் என்றால் அந்த சமயத்துக்குள் தான் அது சுற்றி வர வேண்டும். இந்த உஷ்ணத்தைத்தான் சூரியன் தர வேண்டும் என்றால் அந்த உஷ்ணத்தைத்தான் சூரியன் தர வேண்டும். அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, குறைவாகவும் கொடுக்க விட. அதிகமாக கொடுத்தால் நாம் கருகி விடுவோம், குறைவாக கொடுத்தால் நாம் உறைந்து விடுவோம். அவற்றை அவர் நேர்த்தியாக ஒரு ரோபோ போல படைத்தார். நம்மையும் அப்படி படைத்திருக்கக்கூடும். இன்றெல்லாம் இன்ஜினியரிங் படிப்பிலே எது அதிகமாக வாஞ்சிக்கப்படுகிறது பார்த்தால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகிறார்கள். இன்டெலிஜென்ஸ் இது ஆர்டிஃபிஷியல், அது சொன்னதை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு இன்டெலிஜென்ஸை அவர்கள் கொண்டு வர பார்க்கிறார்கள். ரோபோட்டிக்ஸ் அதெல்லாம் அவற்றை வைத்து செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவையில்லை. அவர்களுக்கு இயல்பான ஒரு இன்டெலிஜென்ஸ், அவனாக யோசித்து அவனாக என்னிடத்தில் வர வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. அவனை தனியாக விட்ட பிறகும் அவன் என்னை வாஞ்சிப்பானான். கட்டாயத்தினால் அல்ல, வற்புறுத்தலினால் அல்ல,
அவனுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் பாவத்தை உணர்ந்து அதை செய்யாதிருப்பானா? வெளிப்பாடு புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படியாக காண்கிறோம், நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்திலே அமர்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனையும் என் சிங்காசனத்திலே அமர அருள் செய்வேன். ஆளப் பிறந்தவர்கள் அந்த ஆளுகைக்காக நம்மை அவர் பயிற்சிவிக்கிறார், தயார் செய்கிறார். இப்படி செய்யும்போது பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு சந்ததியை அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு சந்ததியை எதிர்பார்க்கும்போது நாம் பாவத்தில் விழுந்துதான் எழுந்திருப்போம். கற்றுக்கொள்வதற்கு விழுந்த பிறகு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அவரே ஒரு தண்டனையும் விதிக்கிறார். அதுக்கு பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நான் சொன்னேன். யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட அன்பை ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் கற்பனை கொடுப்பேன், ஆனால் அந்த கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்வது அன்பினால் வர வேண்டும், வற்புறுத்தினால் அல்ல. அப்படி செய்யும்போது சில சமயங்களில் நான் செய்வோம், பல சமயங்களில் செய்ய தவறுவோம். அப்படி செய்ய தவறும்போது நாம் பாவம் செய்வோம். ஆனால் மனம் திரும்புகிற நம்மை அவர் அந்த பாடங்களை கற்றுக் கொடுத்த பின்பு நம்மை அரசாள கொண்டு போகும்போது அதற்கு பிராயச்சித்தமாக எதையாவது ஒன்றை அவர் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இயேசுநாதரை இந்த உலகத்துக்கு பலியாடாக அனுப்புகிறார். அவர் எதிர்பார்ப்பது நாம் பாவத்தை மேற்கொள்ளும் ஒரு சந்ததியாக இருக்க வேண்டும் என்பது. அது எங்கே சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது காயினிடத்தில் முதலாகவே ஆதியாகமத்தில் 4வது அதிகாரத்தில் 6 மற்றும் 7வது வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறார், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு என் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். கர்த்தருடைய வாஞ்சை நாம் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது. ஆனால் விழுந்துதான் நாம் மேற்கொள்ள கற்றுக்கொள்வோம். அந்த விழுந்த நமக்கு தண்டனை மரணம். அதற்காகத்தான் அவர் தம்முடைய மகனையே பலியாடாக இந்த உலகத்துக்கு இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று அனுப்பினார். அதை நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் அடைந்தவர்களுக்கு அவர் மறு ஜீவன் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் மரணத்தின் மூலமாகத்தான் வெல்ல வேண்டும். முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் என்பது ஒரு பழமொழி. அதுபோல ஆண்டவர் மரணித்த நமக்கு மறுமையிலே ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றால் அதை ஒரு புனித இரத்தத்தினாலே தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் நடக்க போகிற பாவங்களையும் குறித்து அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொண்டு வந்து இந்த உலகத்திலே நமக்காக பலியிடும்போது அவருடைய நீதியை அவர் சரி கட்டுகிறார். நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவரை பலியாடாக்கி நமக்கு ஒரு விமோசனத்தை கொடுக்கிறார். இதுதான் கிறிஸ்துமஸ் நாளிலே அவர் செய்த ஒரு பெரிய தியாகம் நமக்காக. அப்படி அவர் செய்யாதிருந்தால் நம்மால் சொர்க்கத்துக்கு போயிருக்க முடியாது. அப்படி அவர் போகையிலே இன்னும் ஒன்றை அவர் செய்தார். அதை அவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7 மற்றும் 8 சொல்லுவார், நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் இடத்தில் வரார், அவர் வரும்போது நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுவார். அப்படி இயேசுநாதன் மூலமாக பாவ மன்னிப்பையும் கொடுத்தார். அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு பரிசுத்த ஆவியையும் கொடுத்தார். இவற்றின் மூலமாக நம்மை சிறிது சிறிதாக அவரை போல மாற்றிக்கொண்டிருக்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசுநாதர் சொன்னார். நம்மை காண்கிறவர்கள் இயேசுநாதரை காண வேண்டும் என்றால் அவருடைய ஆவியினாலே நாம் பலப்படுத்தப்பட்டவர்களாய், அவரை பிரதிபலிக்கிறவர்களாய், அவருடைய ரூபத்திலும் சாயலிலும் வருகிறவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னதான் மாற்றிக்கொண்டாலும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற ஒரு காரணத்தினாலே நாம் இங்கு மடிந்து விடாதபடிக்கு ஆண்டவர் இயேசுநாதர் இந்த உலகத்திலே அனுப்பி
பலிகடாகவாக வைத்து பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்து மறுமையிலே நமக்கு பொறுப்புகளை கொடுப்பதற்காக இவ்வளவற்றையும் செய்திருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்பாக ரோமர் ஆட்சிகளிலே இருந்தபோது அங்கு இன்று இருக்கிறது போல விசா எல்லாம் இல்லை. எல்லாம் அவர்களுடைய ஆட்சிக்குள்ளாக உட்படுத்தப்பட்டிருந்தது. அதன் காரணமாகத்தான் பவுலடிகளார் எல்லா இடத்திற்கும் ஒரு பாஸ்போர்ட் இல்லாமல் விரைவாக சென்று இறை செய்தியை எல்லாருக்கும் கொடுத்தார். அதுவும் இல்லாமல் நல்ல ரோடுகள் அமைக்கப்பட்டிருந்தது. ஆல் த ரோட்ஸ் லீட் டு ரோம் என்ற ஒரு ஆங்கில பழமொழி இருந்தது. எல்லா ரோடுகளும் ரோமிலிருந்து தொடங்குகின்றன என்று. ஏனென்றால் ரோமாபுரியிலே அவர்கள் ஆட்சி செய்த போது எந்த ஒரு இடத்திலே கலகம் நடந்தாலும் அங்கிருந்து படைகள் உடனடியாக புறப்பட்டு அன்று தெரிந்து கொண்ட உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யவும் அங்கு வரும் எதிர்ப்புகளை அடக்கவும் ரதங்களும் போர் வீரர்களும் விரைவாக செல்ல வேண்டும் என்றால் நல்ல சாலைகளை அமைக்க வேண்டும். அவைகளையெல்லாம் அவர்கள் அமைத்திருந்தார்கள். அந்த சமயத்திலே ஆண்டவர் இயேசுநாதரை இந்த உலகத்துக்கு அனுப்பி அதன் மூலமாக இந்த இறை செய்தியை வெகு விரைவாக நமக்கு பரப்பிவிட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இறை செய்தி 11 பேர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று உலகிலே மிகப்பெரிய மதமாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணமே அன்று நடந்த அந்த ஒரு அதனால்தான் ஆண்டவர் இயேசுநாதரை அனுப்புகிறார். அதை நாம் கொண்டாடுகிறோம். ஏனென்றால் அவர் அனுப்பப்படவில்லை என்றால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றால் சொர்க்கத்துக்கு போயிருக்க முடியாது. மனுநீதி சோழன் என்கிற ஒரு கதை நமக்கு தெரியும். அந்த சோழன் தன்னுடைய நாட்டிலே ஏதாவது அநீதி நடந்துவிட்டால் யாராவது வந்து அந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு மணியை அடித்தால் அவரே வந்து நியாயம் விசாரிப்பார். அன்று ஒரு பசுமாடு வந்து மணியை அடித்துவிடும், அதிர்ந்து விடுவார், விசாரிப்பார். அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இளவரசர் நேற்று ரதத்தை ஓட்டி கொண்டிருந்த போது ஒரு அந்த மாட்டினுடைய கன்றுக்குட்டியை ஏற்றி கொன்று விட்டார் என்று. அவர் மனு நீதி சோழன். அதற்காக நீதியை கொடுப்பதற்காக அவர் சொல்லுவார், என்னுடைய மகனை அதே ரதத்தின் மூலமாக கொண்டு விடுங்கள் என்று சொல்லுவார். அவர்களும் கொண்டு விடுவார்கள். ஒரு ராஜா தான் மகன் செய்த பாவத்துக்காக மகனை தண்டிப்பார். நம்முடைய பரம தகப்பனோ நாம் செய்த பாவத்துக்காக தன் மகனையே பலியாடாக கொடுக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி கடன் பட்டவர்களாகவும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பதற்கு எத்தனிப்போம். எல்லாருக்கும் மறுபடியுமாக ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டல? வாங்கிட்டேன்க்கா. ஹே, why are you getting nervous? லாஸ்ட் மந்த் பிரியா குட்டியோட அங்கே தான் விசிட் பண்ணேனா. எக்கனாமிக்கல்டா. இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. ஆர்கே ஐ சென்டர் டி நகரில் இருக்கிறதுனால accessible to all places. Youngsters, you guys must take the right decision at the right time with the right people.